சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அடிமைத்தனத்தின் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த காலம் அது. முதலில் முஸ்லிம்களால் சூறையாடப்பட்டு சிதைக்கப்பட்ட நாடு. அதன் பிறகு ஐரோப்பாவிலிருந்து வந்த வெள்ளையின கிறிஸ்தவர்களால் அவர்களின் குடியேற்ற நாடாக மாற்றப்பட்டிருந்தது. பெரும்பாலான இந்தியர்கள் வறுமையிலும் பசியிலும் வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அதே காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து ஏராளமான மக்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக பிஜி, சுரினாம், மொரிசியஸ் மற்றும் திரினிடாட் மற்றும் டொபாகோ போன்ற கரீபியன் நாடுகளுக்கு அனுப்பத் தொடங்கினர். இவர்கள் கிர்மிட்டியா என்று அழைக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பிரிட்டிஷ் கப்பல்களில் ஏற்றிச் செல்லப்பட்டபோது அவர்களின் மூட்டைகளில் பழைய துணிகள், வெல்லம் மற்றும் சுண்டல் ஆகியவற்றுடன் இருந்த மூன்றாவது முக்கியமான பொருள் ராமசரிதமானஸ் ஆகும். கோஸ்வாமி துளசிதாசால் இயற்றப்பட்ட ராமசரிதமானஸ் என்பது வெறும் நூல் அல்ல. அதன் வடிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் மதம், கலாச்சாரம் மற்றும் முன்னோர்கள் வழங்கிய பாரம்பரியத்தை தங்களுடன் கொண்டு சென்றனர். தாங்கள் செல்லும் தொலைதூர நாதியிலிருந்து ஒருபோதும் திரும்பி வர முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கிடோட்பி 1810 கொல்கத்தாவில் உள்ள ஒரு அச்சகம் ராமசரிதமானஸை அச்சிடத் தொடங்கியது. கொல்கத்தாவில் இருந்து கப்பல்களில் ஏறியவர்களில் பெரும்பாலோர் அதன் பிரதிகளையும் எடுத்துச் சென்றனர். கிர்மிட்டியா குடியிருப்புகளில் நள்ளிரவு வரை கீர்த்தனைகளும் ராமசரிதமானஸ் கூட்டுப்பாடலும் வழக்கமான நிகழ்வாக இருந்ததாக ஆங்கில அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமுறையாக ராமசரிதமானஸை பாராயணம் செய்யும் வழக்கம் வளர்ந்தது. மனித பிறவியை பெற்றவர்கள் ராமசரிதமானஸை பாட வேண்டும் என்று துளசிதாஸ் கூறுகிறார். மேலும் அத்தகைய நாடுகளின் நடைமுறைகள் இன்றும் இந்தியாவில் இருப்பதை விட அதிகமாக காணப்படும். 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் ராமநாமத்தின் அந்த பிணைப்பு இன்றும் உடைந்து போகவில்லை. இந்தியாவின் மக்கள் மட்டும் கிர்மிட்டியா தொழிலாளர்களாக மாற்றப்படவில்லை. உலகின் பல குடியேற்ற நாடுகளிலிருந்து மக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு அடிமைகளாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதங்களை மறந்துவிட்டு இன்று கிறிஸ்தவர்களாகவோ அல்லது முஸ்லிம்களாகவோ மாறிவிட்டனர். தங்கள் மதம் மட்டுமல்லாமல் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் வரலாற்றையும் வெற்றிகரமாக பாதுகாத்தவர்கள் இந்துக்கள் மட்டுமே. இதற்கு யாருக்கேனும் நன்றி சேரும் என்றால் அது கோஸ்வாமி துளசிதாசுக்கும் அவரது படைப்பான ராமசரிதமானஸுக்கும் மட்டுமே உரியது. ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் வின்சென்ட் ஸ்மித் எழுதுகிறார், முகலாய காலத்தில் பிறந்த மிக முக்கியமான இந்தியர் கோஸ்வாமி துளசிதாஸ்தான். சமூகத்தின் மீதான தாக்கத்தின் அடிப்படையில் அவரை அக்பரை விட பெரியவராக நான் கருதுகிறேன். ராமரின் மூலம் இந்து சமூகத்தில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் தர்மத்தையும் துளசிதாஸ் விதைத்தார். சமூகத்தின் மன உறுதியின் மீது அது ஏற்படுத்திய தாக்கம் பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. விக்ரம் சம்பத் 1568 சிராவண சுக்ல சப்தமி, அதாவது கிடோட்பி 1511 ஆகஸ்ட் 11 அன்று துளசிதாஸ் பிறந்தார். அவரது தாயாரின் பெயர் ஹுல்ச்சி தேவி மற்றும் தந்தையின் பெயர் ஆத்மாராம் துபே. இந்தியாவில் முஸ்லிம்களின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்த காலம் அது. சமூகத்தில் ஏமாற்றமும் விரக்தியும் அதிகரித்து வந்தது. துளசிதாஸ் தனது சிறுவயதிலிருந்தே இதையெல்லாம் கண்டார். அயோத்தியில் பகவான் ராம், இறைவன் ராமரின் கோயில் இடிக்கப்பட்டு அதற்கு மேல் ஒரு தூய்மையற்ற கட்டடம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தையும் அவர் பார்த்தார். இந்த அனைத்து நிகழ்வுகளும் துளசிதாசின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. தனது எழுத்தின் மூலமாகவும் தெய்வீக ஊக்கத்தின் மூலமாகவும் இந்து சமூகத்திற்குள் மறைந்திருந்த அந்த சக்தியை அவர் தட்டி எழுப்பினார். அந்த சக்தியின் அடிப்படையில்தான் நாம் அந்த போரிட்டு இறுதியில் வெற்றியை பெற்றோம். கோஸ்வாமி துளசிதாஸ் கூறினார், ஏக் பரோசோ ஏக் பல, ஏக் ஆஸ் விஸ்வாஸ், சுவாதி சலேல் ரகுநாத் ஜஸ்ஸாதக். அந்த கடுமையான ஆபத்தான காலகட்டத்தில் துளசிதாஸ் பகவான் ராமரை முன்மாதிரியாக கொண்டு இந்து சமூகத்திற்கு ஒரு பலத்தை கொடுத்தார். ராமர் அனைவரின் ராஜாவானார். ஒவ்வொரு இந்துவும் அவரது சேனையாக மாறினார். கோடிக்கணக்கான இந்துக்களை பாதுகாப்பதற்கான ஒரு வரமாக இந்த நம்பிக்கை நிரூபிக்கப்பட்டது. மாம்பக்ஷ ரகுமுகுல் நாயக் த்ருத்சா பிரிச்சிர்கார் சாயக், ரகு குலத்தின் தலைவரே, அழகிய கைகளில் சிறந்த வில்லையும் அம்புகளையும் ஏந்தியவரே, எங்களை நீங்கள் பாதுகாப்பருளுங்கள். ஸ்ரீராமரின் ஆளுமையை சமஸ்கிருத ராமாயணத்திலிருந்து அவதி மொழி ராமசரிதமானஸாக மாற்றி தர்மத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கவசத்தை துளசிதாஸ் உருவாக்கினார். திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்ததை மக்கள் உணரவில்லை. மாறாக அயோத்தியின் இளவரசர் நேரடியாக இந்த பூமியில் நடமாடுவதாகவே அனைவரும் உணர்ந்தனர்.
ஒவ்வொருவரும் அவரை பார்க்கவும் தொடவும் முடிந்தது, அவரது உணர்வுகளில் திளைக்கவும் முடிந்தது. இந்து சமுதாயம் ஒவ்வொரு நெருக்கடியையும் சமாளிக்கும் திறனைப் பெறுவதற்கான ராமநாமம் என்ற மந்திரத்தை துளசிதாஸ் வழங்கினார். கோஸ்வாமி துளசிதாசின் குருவான நரகரிதாசின் குருவான சந்த் ராமானந்தர் அகாராக்களை நிறுவுவதற்கான இயக்கத்தை தொடங்கினார். அதனை துளசிதாஸ் மேலும் முன்னெடுத்தார். அகாராக்களில் அனுமன் சிலையை நிறுவும் பாரம்பரியத்தை அவர் மீண்டும் நிலைநிறுத்தினார். காசியில் ராம்லீலாக்களின் பாரம்பரியம் உண்மையில் துளசிதாசின் கொடையாகும். இங்கிருந்துதான் ராம்லீலாக்கள் நாடு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் பரவின. துளசிதாஸ் மிகச் சிறந்த மருத்துவரும் ஜோதிடரும் ஆவார். அவரது காலத்தில் நாட்டில் ஒருமுறை பிளேக் தொற்றுநோய் பரவியது. அப்போது அவர் இளைஞர்களின் குழுவை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களை குணப்படுத்தினார். இறந்தவர்களின் இறுதிச் சடங்குகளையும் அவரே செய்தார். பகிராய்ச்சில் ராஜா சோஹெல்தேவ் என்பவரால் கொல்லப்பட்ட இஸ்லாமிய கொள்ளைக்காரரான காசி மியாவின் அடக்கத்தலத்திற்குச் சில இந்துக்களும் வழிபாடு செய்யச் செல்வதை அறிந்த துளசிதாஸ் மிகவும் வேதனையுடன் எழுதினார். லஹி ஆங்கி கப் ஆந்திரே பாஞ்ச் பூத் கப்லே ஆய் கப் கோரி காயா லடி ஜக் பகிராய் சாய். பார்வையற்றவருக்கு எப்போது கண் கிடைத்தது? மலட்டுப் பெண்ணுக்கு எப்போது குழந்தை பிறந்தது? குஷ்டரோகியின் உடல் எப்போது குணமானது? இதனால்தான் இவர்கள் பகிராய்ச்சில் உள்ள அந்த கொலையாளியின் அடக்கத்தலத்திற்குச் செல்கிறார்கள். விடுதலைக்குப் பிறகு காங்கிரஸ் கட்சி நாட்டில் நிறுவிய மதச்சார்பற்ற மற்றும் இடதுசாரி தந்திரங்களின் நிரந்தர இலக்காக துளசிதாஸ் இருந்து வந்தார். இந்திய சமூகத்தில் அவருக்கு இருந்த ஆழமான செல்வாக்கின் காரணமாக அவர்களால் நேரடியாக தாக்க முடியவில்லை. எனவே டெல்லி பிரஸ் போன்ற இடதுசாரி அமைப்புகளின் உதவியுடன் துளசிதாஸை களங்கப்படுத்த முயற்சித்தனர். அவருக்கு எதிராக ஏராளமான அவதூறுகள் பரப்பப்பட்டு புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. இந்தச் செயல் தொடர்கிறது. மகா கவிஞரான மகா தேவி வர்மா எழுதியுள்ளார். நமது நாடு விரக்தியின் ஆழமான இருளில் சார்த்த இலக்கியவாதிகளால்தான் வெளிச்சத்தை பெற்றுள்ளது. வாள்களின் பலம் மறைந்தபோது, சங்கு ஒலிகள் நின்றபோதும் துளசியின் கமண்டலத்தின் நீர் வற்றவில்லை. இன்றும் நம் கண்முன்னே இருக்கும் சமூகம் துளசிதாசால் உருவாக்கப்பட்டதே. நாம் புராண ராமரைப் பற்றி அறிவதில்லை, துளசியின் ராமரைத்தான் நாம் அறிந்திருக்கிறோம். அயோத்தியில் 500 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று பகவான் ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள இந்த வேளையில் கோஸ்வாமி துளசிதாஸ் நமக்கு இன்னும் அதிக பொருத்தமானவராக திகழ்கிறார். ராமசரிதமானஸ் இயற்றப்பட்டதன் மூலம் அவர் இந்து சமூகத்தில் ஏற்படுத்திய விழிப்புணர்வு இன்று மீண்டும் ஒருமுறை அவசியமாகிறது. நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் அங்குள்ள மக்களை ஒருங்கிணைத்து ராமசரிதமானஸின் கூட்டுப்பாடலை ஏற்பாடு செய்யுங்கள். முடிந்தால் மாஸ் பராயன், மாதாந்திர பாராயணம், பாரம்பரியத்தை கடைப்பிடியுங்கள். இதில் ராமசரிதமானஸின் முழு பாடமும் 30 நாட்களில் முடிக்கப்படும். ஒருவேளை அது சாத்தியமில்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் ஆண்டில் 2 அல்லது 3 முறை அகண்ட ராமாயண பாராயணத்தை நடத்துங்கள். குழந்தைகளின் பிறந்த நாளிலும் மற்ற சந்தர்ப்பங்களிலும் ராமசரிதமானஸ் மற்றும் அனுமன் சாலிசாவின் பிரதிகளை பரிசளித்து அவற்றின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். 1980களில் அகில இந்திய வானொலி ராமசரிதமானஸ் இசையை பதிவு செய்தது. அது யூடியூபிலும் கிடைக்கிறது. தினமும் காலையில் வீட்டில் குறைந்தபட்சம் அதன் ஒரு பகுதியையாவது ஒலிக்கச் செய்யுங்கள். ராமசரிதமானஸ். இந்தியா ராமனும் கிருஷ்ணனும் வாழ்ந்த நாடாகும். ராமர் நமது இதயத்தில் இருக்கும்போதுதான் இந்த நாடும் மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் இருக்க முடியும்.